ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி, சுவாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சாப்டர் 3க்கு. நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே வீடியோ லிஸ்ட்ல இருக்கு. நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துங்க. பிளேலிஸ்ட்ல 12th பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சரிங்களா? ஏன்னா நம்ம பயாலஜில, பாட்னி அண்ட் பியூர் சயின்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, அல்லது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி. லாஸ்ட் இயர் எங்க ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 96 மார்க் பயாலஜில சரிங்களா? அதுக்கு வந்து மிஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ்ல தான் பயோசுவாலஜில பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருச்சு. ஏன்னா, பயோசுவாலஜில பார்த்தீங்கன்னா, டூ யூ நோயிலருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டாங்க. அதனால அத வந்து சரியா கான்சன்ட்ரேட் பண்ணல டூ யூ நோல. அதனால நம்ம ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டூ யூ நோ கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அது எல்லாமே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு சில டைம் டூ யூ நோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நெறையா இருக்கு. அதனால அது எல்லாமே படிங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். அதில வந்து ஜாயின் பண்ணிங்க. பயாலஜி பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டம் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே படிங்க டே பை டேயா. நமக்கு வந்து மிட் டெர்முக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கு. ஜூலை லாஸ்ட் வீக் நடக்கும். அல்லது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நடக்கும். நீங்க இந்த கொஸ்டின மிட் டெர்முக்கு மட்டும் இல்ல. காலாண்டு, அரையாண்டு அண்ட் பப்ளிக் எக்ஸாம் சரிங்களா? திருப்பியும் இந்த கொஸ்டின்ஸ் தான் அப்லோட் பண்ணுவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்ஸா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல 3 லெசன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அப்லோட் பண்ணுவோம். இதில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். மோஸ்ட்லி நீங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து படிச்சாலே போதும். ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். அதனால 3 லெசன்ல படிக்கிறப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. பியூர் சயன்ஸா இருந்தாலும் சரி, பயாலஜியா இருந்தாலும் சரி. பாட்னிக்கு அப்லோட் பண்ணியாச்சு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி சாப்டர் 1 அண்ட் 2க்கு எல்லா இதுக்கும் மேத்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து பயாலஜி மார்க் எந்த அளவுக்கு முக்கியம் அப்டின்னா, நீங்க வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ் இந்த மாரி செலக்ட் பண்றீங்க. இன்ஜினியரிங் தவிர மத்த எந்த கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணாலும், நமக்கு வந்து பயாலஜி மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் தான். அதனால ஈஸியா எடுக்கக்கூடிய மார்க்ஸ் பயாலஜி மார்க்ஸு. அத வந்து லெசன் அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு குறைச்சுக்காதீங்க. அதேமாரி பியூர் சயன்ஸ், பாட்னி அண்ட் ஜூவாலஜியும் அதேதான். ஈஸியா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். பயாலஜி விட பாட்னி அண்ட் ஜூவாலஜிக்கு வந்து 100% வந்து என்ன பண்ணலாம்? ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. 11ல நீங்க வந்து நம்ம சேனல பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும். நம்ம அப்லோட் பண்ணது எல்லாமே எந்த அளவுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பாருங்க. மிட் டெர்ம்லயே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால இது எல்லாமே படிக்கலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முடிஞ்சா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அத விட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸ்விஃப்ட் அண்ட் ஐசிஎஸ்ஐ கருக்கொலை மற்றும் சிசுக்கொலை, பனிக்குடை துளைப்பு எனும் வளர்க்கற பால் கண்டறியும் ஆய்வு நம் நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது. இது தேவைதானா? கருத்தை தெரிவிக்கவும். தாமிரம் வெளிவிடும் உள்கருப்பை சாதனம் சிலவற்றை எழுதுக. GIFT, ZIFT வேறுபடுத்துக. வாடகைத்தாய் என்றால் என்ன? போக்சோ ஆக்ட் இது எல்லாமே கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம படிச்சுங்க. தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத. அதுக்கடுத்து நமது இந்திய நாட்டில் முழுமையான இனப்பெருக்க ஆரோக்கியத்தை அடைய மேற்கொள்ள வேண்டிய உத்திகள் யாவை? மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு தடுப்பு முறைகள் பற்றி விளக்குக. பணிக்குடை துளைப்பு என்பது யாரு? இத்தொழில்நுட்பத்திற்கு சட்டப்படி தடை விதிப்பது ஏன்? வாடகைத்தாய் என்பது என்ன? ஒரு பெண்ணிற்கு மற்றொரு பெண் குழந்தை பெற்றுத்தர முடியுமா? அல்லது சரிங்களா? 2மே ஒரே மீனிங் தான். விந்துக்குழல் தடை, கருக்குழல் தடை வேறுபடுத்துக. அல்லதுனா வாசக்டமினா என்ன? டியூபெக்டமினா என்னன்னு கேட்பாங்க. இல்லன்னா நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு. இந்த சுவாலஜிய பொறுத்தவரைக்கும் இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஒரே கொஸ்டினே டிஃபரண்ட் டைப்ல கேட்பாங்க. அது எல்லாமே பார்த்துங்க. சோதனை குழாய் குழந்தை குறிப்பு எழுதுக. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு தடுப்பு முறை, இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்கள் பற்றி கருப்பு எழுதுக. ART அப்படின்னு சொல்லுவோம். கருவின் குறைபாடுகளை கர்ப்ப காலத்தில் கண்டறியும் முறைகளை விவரி. தற்கால கருத்தடை முறைகள் குறித்து விவரித்து எழுதுக. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோல சாப்டர் 4க்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். நம்ம வந்து ஒவ்வொரு சாப்டரா அப்லோட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்தந்த சாப்டர ஒரு மினிமம் 2 டூ 3 டேஸ் டைம் குடுத்து ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுருங்க. 2 மார்க்ஸ் ஒரு டே. ஏன்னா நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மத்த சப்ஜெக்ட்டுமே படிக்கணும் ஒவ்வொரு நாளைக்கும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கிறப்ப, இப்ப ஒரு நாளைக்கு ஒரு 2 மார்க் கம்ப்ளீட் பண்றோம். அடுத்த நாள் 3 மார்க்ஸ், அடுத்த நாள் 5 மார்க்ஸ். ஒரு லெசன் கம்ப்ளீட் ஆயிடும். அப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 3 லெசன் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 3 லெசனுக்கும் 10 நாள்லயே வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம சென்டம் சேலஞ்சுலயுமே அப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், சொல்லியிருப்போம். சரிங்களா? அதனால இருக்கக்கூடிய 20 நாள்ல நீங்க இதுவரைக்கும் படிக்கலனாலும், இனிமே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாவது என்ன பண்ணுங்க, படிங்க.
ஒரு நாளைக்கு ஒரு 5 கொஸ்டின் பாட்னில 5, சுவாலஜில 5 அந்த மாரி என்ன பண்ணுங்க, பிரிச்சு படிங்க. 5 கொஸ்டின் படிக்க கூட அ முடியும். ஆனா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அது பண்றதில்ல. எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்ஸ் கட் ஆஃப் கிடைக்குமா சார்? இந்த மார்க்ஸ்க்கு வந்து எதிர்பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கவலையே தேவையில்ல. நீங்க முன்கூட்டியே படிச்சுட்டீங்கன்னா, பின்னாடி நமக்கு வந்து டென்ஷன் இது எல்லாமே தேவையில்ல. அதனால நம்ம செய்ற தப்பு முன்கூட்டியே படிக்காதது. அதனால முன்கூட்டியே என்ன பண்ணுங்க, படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அத கமெண்ட் பண்ணுங்க. எந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது புரியல, அது எக்ஸ்ப்ளனேஷனா சொல்லுங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின கமெண்ட் பண்ணுங்க. அத நம்ம வந்து டீட்டெயில்டா பார்ப்போம். போத் பாட்னி அண்ட் ஜூவாலஜி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா, நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.